இந்திய தேர்தல் வரலாற்றில் 8வது மக்களவைத் தேர்தல் மிக பெரும் சாதனையை படைத்துள்ளது. அதை குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உள்ள சுதந்திர இந்தியா தற்போது 18வது மக்களவைத் தேர்தலை சந்தித்து வருகின்றது. விடுதலையடைந்த இந்தியா சந்தித்த முதல் தேர்தலிலேயே உலகின் முதல் முறையாக சாதி, மதம், இனம், மொழி, பாலினம், சமூகம் உள்ளிட்ட எந்தவித பேதமும் இன்றி 21 வயது நிரம்பிய இந்தியர்கள் அனைவருக்கும் வாக்குரிமையை வழங்கியது இந்திய ஜனநாயக அரசு. எமர்ஜென்சி காலத்தில் நடைபெற்ற தேர்தலில் இந்திரா காந்தி சந்தித்த தோல்வியை தொடர்ந்து அடுத்து 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இந்திரா காந்தி மீண்டும் பிரதமரானார். ஆனால் சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸில் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் என்ற ராணுவ நடவடிக்கையை 1984 ஜூன் மாதம் மேற்கொண்டதன் மூலம் சீக்கியர்களின் வெறுப்புக்கு உரியவராயிருந்தார் இந்திரா காந்தி. இந்த நிலையில்தான் 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அவரது பாதுகாப்பு பிரிவில் இருந்த சீக்கிய பாதுகாவலர்களால் இந்திரா காந்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இது நாடு முழுவதும் பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து எம்பியாக இருந்த இந்திரா காந்தியின் மகன் ராஜீவ் காந்தி உடனடியாக பிரதமராக பதவியேற்றார். ஆனால் மக்களவைத் தேர்தலை சந்திக்க 6 மாத கால அவகாசம் இருந்த நிலையில் தனது தாய் இந்திரா காந்தியை போன்றே துணிச்சலுடன் ஆட்சியை கலைத்துவிட்டு 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8வது மக்களவைத் தேர்தலை சந்தித்தார் ராஜீவ் காந்தி. நாடு முழுவதும் மொத்தம் 40.03 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 5,06,058 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன. மொத்தமுள்ள 541 மக்களவை இடங்களுக்கு 35 கட்சிகளின் வேட்பாளர்கள், 3,894 சுயேட்சைகள் உட்பட 5,492 பேர் போட்டியிட்டனர். 29 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 514 மக்களவை பிரதிகளை தேர்ந்தெடுக்க 1984ஆம் ஆண்டு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. பின்னர் அசாம், பஞ்சாப் ஆகிய 2 மாநிலங்களில் உள்ள 27 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க 1985ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் முந்தைய தேர்தலை விட 7.09% அதிகமாக மொத்தம் 64.09% வாக்குகள் பதிவாகின. இந்த தேர்தலில் 171 பெண் வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 43 பேர் வெற்றி பெற்றனர். ஒரு வாக்காளருக்கான செலவு ரூபாய் 2 என உயர்ந்த நிலையில் ரூபாய் 81.51 கோடி செலவில் இந்த தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. 422 தொகுதிகளில் இருந்து பொது பிரதிநிதிகளும், 79 தொகுதிகளில் இருந்து பட்டியலின சமூக பிரதிநிதிகளும், 40 தொகுதிகளில் இருந்து பழங்குடியின சமூக பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்திரா காந்தி படுகொலையால் ஏற்பட்ட அனுதாபம் காரணமாக மொத்தமுள்ள 541 இடங்களில் 414 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இதற்கு அடுத்தபடியாக நடிகர் NTR தொடங்கிய தெலுங்கு தேசம் கட்சி 30 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 22 இடங்களிலும், அதிமுக 12 இடங்களிலும், ஜனதா கட்சி 10 இடங்களிலும், சிரோமணி அகாலி தளம் 7 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்களிலும், சுயேட்சைகள் 13 இடங்களிலும் வெற்றி பெற்றன. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வெற்றியை தொடர்ந்து ராஜீவ் காந்தி மீண்டும் பிரதமராக பதவியேற்றார். இந்திய மக்களவைத் தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு இடங்களை இன்று வரை எந்த ஒரு தனி கட்சியும் பெறவில்லை என்பது முறியடிக்க முடியாத வரலாறாகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது.